Higher Secondary First Year. Welcome students. Biology Botany Unit 1 Diversity of Living World. Today we will discuss about the living world, viruses, milestones in virology, size and shape, characteristic features of viruses, classification of viruses, tobacco mosaic virus, that is TMV. We will discuss about the bacteriophage, multiplication or life cycle of phages, and finally we will see about the viral diseases. The word virus is derived from Latin meaning poison. Viruses are submicroscopic, obligate intracellular parasites. They have nucleic acid core surrounded by protein coat. அதனுடைய உடல் அமைப்பை பார்க்கும் பொழுது உள்ள வந்து நியூக்ளிக் அமிலம் இருக்கும், வெளியில வந்து புரத உரை இருக்கும். Viruses in their native state contain only a single type of nucleic acid which may be either DNA or RNA. ஏதாவது ஒன்று தான் இருக்கும். நியூக்ளிக் அமிலம்னு பார்க்கும்போது DNA இருக்கும் அல்லது RNA இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கவே இருக்காது. The study of viruses is called virology. இது வந்து முதலாக கண்டுபிடித்தவர் யாருன்னா நோபல் பிரைஸ் இதற்காக பெற்றார் 1935ஆம் ஆண்டு. இவர் பேர் வந்து WM ஸ்டான்லி. இதை பற்றி பார்க்கும்போது the serious entities which are considered as biological puzzle and cause diseases in man. என்னென்ன முக்கியமான டிசீஸ் இங்கே பார்க்குறோன்னா எபோலா, ஜிகா, எய்ட்ஸ், சார்ஸ், H1N1 இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் காஸ் பண்ணுறது இந்த வைரஸ் தான். இந்த மைல்ஸ்டோன்ஸ் இன் வைராலஜின்னு பார்க்கும்போது 1796 எட்வர்ட் ஜென்னர் வந்து முதலாக ஸ்மால் பாக்ஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சார். 1886 அடால்ஃப் மேயர் வந்து இதை பற்றி இன்ஃபெக்ஷியஸ் நேச்சர் ஆஃப் டொபேக்கோ மொசைக் வைரஸஸை பற்றி நமக்கு விளக்கம் தந்தார். அடுத்தது 1892 டிமிட்ரி இவனோஸ்கி ப்ரூவ்ட் தட் வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. பாக்டீரியா தான் இருக்கிறதுலே சின்னதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டிமிட்ரி இவனோஸ்கி முதலாக பாக்டீரியாவிட சிறிய உயிரி வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சார். M.W. பேஜரிங் என்ன பார்த்தார்னா த இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட் இன் டொபேக்கோ லீவ்ஸ் ஆஸ் கண்டேஜியஸ் விவம் ஃப்ளூயிடம். அந்த டொபேக்கோ லீஃப்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாருக்கு வந்து கண்டேஜியம் விவம் ஃப்ளூயிடுன்னு பேரிட்டார். அடுத்தது F.W. ட்வாட் வந்து ஐடென்டிஃபைட் வைரல் இன்ஃபெக்ஷன் இன் பாக்டீரியா. அடுத்தது டி ஹெரில் வந்து காயின் த டேர்ம் பாக்டீரியோஃபேஜ். ஃபேஜ் என்பது ஒரு வைரஸ், அது வந்து பாக்டீரியாவை தாக்கும் பொழுது அது அந்த வைரஸின் பெயர் பாக்டீரியோஃபேஜ். அடுத்தது லூக் மாண்டேகர் அண்டு ராபர்ட் கேலோ தான் முதலாக HIV வைரஸை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்த வைரஸஸினுடைய சைஸ் அண்ட் ஷேப் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வைரஸ் வந்து பாக்டீரியாவுடைய சிறிய உயிரி. அப்போ அதனுடைய வைரஸ் வந்து அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். தே ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா அண்ட் டயமீட்டர் ரேஞ்ச் ஃப்ரம் 20 to 300 நானோமீட்டர்ஸ். அப்புறம் வந்து பாக்டீரியோஃபேஜ் மெஷர்ஸ் அபவுட் 10 to 100 நானோமீட்டர்ஸ் இன் சைஸ். The size of TME is 30 into 20 nanometers. Generally, viruses are 3 types based on shape and symmetry. அதனுடைய ஷேப், அதனுடைய அமைப்பை வச்சும் அதனுடைய சிமெட்ரி வச்சு இது மூன்றாக வகைப்படுத்தலாம். கியூபாய்ட் சிமெட்ரி, எக்ஸாம்பிள் வந்து அடினோ வைரஸும் ஹெர்பிஸ் வைரஸும். அடுத்தது ஹெலிக்கல் சிமெட்ரிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸும் டொபேக்கோ மொசைக் வைரஸ், தட் இஸ் TMV. காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் வைரஸ்க்கு எடுத்துக்காட்டு வந்து பாக்டீரியோஃபேஜும் வேக்சின் வைரஸ். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் அஸ் எ 1 மார்க் கொஸ்டின். கியூபாய்ட் சிமெட்ரிக்குரிய வைரஸ் பேர் என்ன, ஹெலிகாய்ட் சிமெட்ரிக்குரிய வைரஸ் பேர் என்ன, காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் வைரஸினுடைய ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு கேட்பாங்க. அடுத்தது வைரஸஸினுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, பண்புகள் என்ன? அது வந்து லிவிங் கேரக்டரும் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர்ஸும் கொண்டது. அப்போ லிவிங் கேரக்டர்ஸ் என்ன, எதனால் அதை உயிரி உள்ளது என்று கூறுகிறோம்? பிரசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். உயிருள்ள பொருள்களுக்கு எப்பயுமே என்ன இருக்கும்? நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். அதனால் வைரஸஸை நம்ம வந்து லிவிங் கேரக்டர்ஸ்னு சொல்லும்போது நியூக்ளிக் ஆசிட் ப்ரோட்டீன் இருக்கிறனால லிவிங் கேரக்டர்ஸில் அது வருது. அடுத்தது இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன், திடீர் மாற்றத்தை மேற்கொள்ளக்கூடியது. அடுத்தது எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். ஒரு உயிருள்ள செல்லுக்கு உள்ளே நுழையும் போது இட் கேன் மல்டிப்ளை, அது பெருக்கமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீசஸ் இன் லிவிங் பீன்ஸ். நமக்கு ஏகப்பட்ட நோயை உருவாக்கக்கூடியது இந்த வைரஸ். இட் ஷோஸ் இரிட்டபிலிட்டி அண்ட் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். குறிப்பிட்ட விருந்தோம்பியை நோக்கி தான் அது குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளே செல்லும். அப்போ நான் லிவிங் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது படிக வடிவில் பிரித்து எடுக்கலாம். ஸோ இட் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்டை விட்டு வெளியில் வந்தவொடனே அது இன்ஆக்டிவாக மாறிடும். Do not show functional autonomy. Energy producing enzyme system is absent when it comes out. So viruses can be a living nature and it can be a non-living nature.
And how will you classify the virus? எப்படி வந்து வைரஸை வகைப்படுத்தலாம்? Among various classification proposed for viruses, the classification given by David Baltimore in the year 1971 is given below. You can classify them into 7. The classification is based on mechanism of அது எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதனுடைய RNA ப்ரொடக்ஷனை வச்சு அந்த நேச்சர் ஆஃப் த ஜீனோம் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தட் இஸ் SS ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட்னா DS சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னா SS டபுள் ஸ்டாண்டர்ட்னா DS RNA ஆர் DNA the use of reverse transcriptase RT எஸ்எஸ்னா என்ன சொன்னேன் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA மேபி ப்ளஸ் சென்ஸாக இருக்கலாம் அல்லது மைனஸ் சென்ஸாக இருக்கலாம். இந்த 7 வகையான இந்த வைரஸஸை பற்றி உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இந்த 7 வகை என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டு சொல்லலாம். வைரஸஸ் வித் DSDNA டிஎஸ்னா என்ன சொன்னேன் டபுள் ஸ்டாண்ட் அடினோ வைரஸ் இதுக்கு எடுத்துக்காட்டு. வைரஸஸ் வித் ப்ளஸ் சென்ஸ் SSDNAக்கு பார்வோ வைரஸஸ். வைரஸஸ் வித் DSRNAக்கு ரியோ வைரஸஸ். viruses with plus sense ssRNA க்கு toga virus. viruses with minus sense ssRNA க்கு rhabdoviruses. viruses with plus sense ssRNA க்கு retrovirus. கடைசியாக வந்து 7வது வைரஸ் வந்து viruses with DNA க்கு ஹிப்பாட்னா வைரஸஸ். இந்த வைரஸஸ் எல்லாம் எடுத்துக்காட்டோட படிச்சுக்கோங்க. இது நீட்ல கூட ஒரு क्वेश्चनா வரலாம். அடுத்தது வைரல் ஜீனோம்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன் நியூக்ளிக் அமிலம் உள்ளே இருக்கும். அது டிஎன்ஏவாக இருக்கலாம், அது இல்லைனா ஆர்என்ஏவாக இருக்கலாம். அது சுற்றி இருக்கும் ஒரேன்னு பேர் தான் என்னது கேப்சிட்னு சொல்லுவோம். அப்போது ஈச் வைரஸ் பொசஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் எதர் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ஏதாவது ஒன்று தான் இருக்கும். த நியூக்ளிக் ஆசிட் மே பி லீனியர். அது எந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா லீனியராக இருக்கும் இல்லைனா சர்க்குலராக இருக்கும். Generally, nucleic acid is present in a single unit, but in wound tumor virus and in influenza virus, it is found as segments. The viruses possessing DNA are called deoxyviruses. எந்த வைரஸஸ்லாம் நடுவில் நியூக்ளிக் அமில DNA வச்சிருக்குதோ அது பேரெல்லாம் deoxyviruses, whereas those possessing RNA வச்சிருக்கிறதெல்லாம் riboviruses. Majority of the animal and bacterial viruses are DNA viruses. HIV is the animal virus which possess RNA. Mostly DNA தான் இருக்கும். ஆனால் HIVல உள்ள இருக்கிற நியூக்ளிக் ஆசிட் வந்து RNA. Plant viruses generally contain RNA. அது எந்த பிளான்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் possess the DNA. அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் மே பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் 2 இழைகளை கொண்டதாக இருக்கும் இல்லைனா ஓர் இழையை கொண்டதாக இருக்கும். On the basis of the nature of the nucleic acid, viruses are classified into 4 categories. அது என்னென்ன வைரஸ்னா SSDNA பார்வோ வைரஸ். ஏற்கனவே சொன்னேன் SSனா சிங்கிள் ஸ்டாண்ட், DSனா டபுள் ஸ்டாண்ட், DSDNA bacteriophage. phage-னா என்ன? a virus which is infecting the bacteria is called bacteriophage. அடுத்தது SSRNA TMV and DSRNA wound tumor virus. அடுத்தது டொபேக்கோ மொசைக் வைரஸ் வந்து முதலாக அந்த சாட்லேருந்து தான் வைரஸை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அப்போது அதை வந்து எந்த ஆண்டு டிமிட்ரி இவனோஸ்கி கண்டுபிடிச்சார்னா 1892ல் இந்த டொபேக்கோ மொசைக் வைரஸ் வாஸ் டிஸ்கவர்ட். வைரஸஸ் இன்ஃபெக்டிங் த ஹெல்த்திங் பிளான்ஸ் த்ரூ வெக்டர்ஸ் லைக் இது எந்த வழியாகலாம் இது நோயை பரப்புனா எஃபிட்ஸ் லோக்கஸ்ட் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் வழியாக இது பரப்பும். The first visible symptom of tobacco mosaic virus ஒரு தாவரத்துக்கு வந்துச்சுன்னா அதில் வந்து discoloration of leafனுடைய அந்த நிறம் மாற்றம் அளிக்கப்படும். Along the veins and the show typical yellow and green mottling which is the mosaic symptom. அடுத்தது the downward curling அந்த leaf வந்து இலை வந்து சுருண்டு போயிடும். அதான் curling and distortion of the young apical leaves occurs. யங்காக இருக்கும்போது அந்த லீஃப் வந்து நுனியிலையும் அதை சுற்றி வரும்பொழுது அதில் ஏதோ நோய் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிளான்ட் பிகம் ஸ்டண்டட் அது குட்டையாக ஆகிடும் அண்ட் ஈல்ட் இஸ் எஃபெக்டட் அதனுடைய ஈல்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்தது டிஎம்பி மொசைக் வைரஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இதில் நடுவில் வந்து ஒரு நியூக்ளிக் அமிலம் இருக்கும் இல்லையா? அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்ஸ் மார்க் பண்ணும்போது பண்ணோம். வெளியில் இருக்கிற அமைப்பின் பேர் கேப்சிட். இந்த கேப்சிட்டில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட் பேர் வந்து கேப்சோமியஸ். இப்போ நல்லா நீங்கள் பார்க்கலாம் நடுவில் சுருண்டு இருக்கிறது வந்து RNA, உள்ள வெளியில் எல்லோ நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கு இல்லையா அதெல்லாம் கேப்சிட்ஸ். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஸ்டடீஸில் வந்து இட்ஸ் அ ராட் ஷேப்ட் ஹெலிக்கல் வைரஸ் மெஷரிங் அபவுட் இதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 300 × 20 நானோமீட்டர்ஸ் வித் எ மாலிகுலர். அதனுடைய எடை எவ்வளோன்னு பார்க்கும்போது 29 × 106 டால்டன்ஸில் இருக்கும். அதில் வந்து விரியான் இஸ் மேட் அப் ஆஃப் 2 கான்ஸ்டியூயன்ட்ஸ் எ ப்ரோட்டீன் கோட் கால் கேப்சிட். வெளியில் இருக்கிற கோட்டு பேர் கேப்சிட் அண்ட் உள்ளே இருக்கிற அந்த நியூக்ளிக் அமிலம் பேர் வந்து நியூக்ளிக் ஆசிட் தட் இஸ் அ கோர். இந்த டிஎம்பியில் என்ன இருக்கும்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் த RNA. The protein coat is made up of approximately
2130 identical protein subunits called capsomeres. இந்த capsidல இருக்கிற ஒவ்வொரு யூனிட் பேரும் capsomeres which are present around the central single stranded RNA. நடுவுல சுழற்சி முறையில் இருக்கு இல்லையா, அந்த பேர் வந்து RNA. அதை சுற்றி இருக்கிற அந்த capsidல என்ன இருக்கும்னா capsomeres, அதுதான் அதனுடைய யூனிட்ஸ். The genetic information necessary for the formation of the complete TME particle is contained in its RNA. என்னென்ன ஜெனட்டிக் மரபு சார்ந்த எல்லா பண்புகளும் அந்த RNAல தான் இருக்கும். RNAல எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குன்னா 6500 நியூக்ளியோடைட்ஸ் ஆர் present. இப்போ வந்து பாக்டீரியோஃபேஜ் ஏற்கனவே சொன்னேன். ஃபேஜ்னா என்ன? ஒரு வைரஸ். அது எதை இன்ஃபெக்ட் பண்ணும்? பாக்டீரியாத்தை இன்ஃபெக்ட் பண்ணும். இப்போ நல்லா நம்ம இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஹெட் இருக்கும், அதில் டிஎன்ஏ பார்ட்டிக்கல் இருக்கும், காலர் இருக்கும், ஷீத் இருக்கும், பேசல் பிளேட்ஸ். அது வந்து பாக்டீரியாவில் ஒட்டிக்கிறதுக்காக அதுக்கு வந்து நிறைய பேசல் பிளேட்ஸில் வந்து டெய்ல் ஃபைபர்ஸ்லாம் இருக்கும். வைரஸஸ் வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுறது பேர் தான் பாக்டீரியோஃபேஜஸ். த லிட்டரல் மீனிங் that are the eaters of bacteria, that is phages to eat. Phage na enna? To eat. They are eating the bacteria, so we are calling them as bacteriophage. Phage are abundant. எங்க அது காணப்படும்னா சாயில்ல இருக்கும், சீவேஜ் வாட்டர்ல இருக்கும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க், இதில் எல்லா இடத்துலையும் இந்த வைரஸ் நிறைய இருக்கும். The T4 phage is tadpole shaped. tadpole மாதிரி இருக்கும், ஒரு தலைப்பிரட்டை மாதிரி இருக்கும். and it contains a head, collar, a tail, base plate and fibers. The head is hexagonal which consists of about 2000 identical protein subunits இருக்கும். அடுத்தது the head is, what is the shape of the head means it is hexagonal, அருங்கோண வடிவத்தில் இருக்கும், which consists of 200 identical protein subunits. The long helical tail consists of inner tubular core which is connected to the head by a collar. அந்த டெய்லும் ஹெட்டும் கனெக்ட் ஆகிறதுக்கு நடு இடையில என்ன இருக்கும்னா a collar like structure will be present. There is a basal plate, அது ஒட்டிக்கொள்வதற்காக இருக்கிற அமைப்பின் பெயர் basal plate attached to the end of tail. The basal plate contains என்ன இருக்கும்னா 6 spikes and tail fibers இருக்கும். எத்தனை ஸ்பைக்ஸ் இருக்கும்னு கேட்டாங்கன்னா you have to answer this as 6 spikes. These fibers are used to attach the phage on the cell wall of the எந்த பாக்டீரியால போய் ஒட்டிக்கொள்ளுதோ அதுக்கு வந்து இந்த ஃபைபர்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. The DS னா என்ன சொன்னேன்? Double stranded DNA molecule of about 50 micrometer is tightly packed inside the head. ஹெட்டுக்குள்ள வந்து அந்த DNA வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்கும்னா 50 மைக்ரான் மீட்டரில் இருக்கும். The DNA is about 1000 times longer than that of the phage itself. So you know the structure of bacteriophage now. Now how do they develop? எப்படி மல்டிப்ளை ஆகும்? So we have to see the multiplication or life cycle of phage. இது 5 நிலைகளில் நடைபெறும். அந்த ஃபர்ஸ்ட் நிலையின் பெயர் அட்சார்ப்ஷன், ரெண்டாவது வந்து ஊடுருதல், மூன்றாவது வந்து உற்பத்தி ஆகுதல், நான்காவது வந்து அது வந்து மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆகுதுன்னா என்னது? முதிர்ச்சி அடையும். கடைசியாக அது வந்து வெளியில் விடப்படுகிறது. அப்போ இந்த ஸ்டேஜ் பேர் வந்து லைட்டிக் சைக்கிள். இதில் என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியாவை போய் இந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது, அது போய் ஒட்டி கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் வந்து அட்சார்ப்ஷன் வில் டேக் பிளேஸ். நெக்ஸ்ட் த பெனிட்ரேஷன் ஆஃப் த materials of the DNA alone will enter into the bacterium and it inactivates the bacterial activity, DNA activity, and this will take up the work of the bacterium. அப்போ சிந்தசிஸ் நடக்கும். இந்த ஃபேஜ்னுடைய டிஎன்ஏ வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி அந்த ஃபேஜ் வந்து முதிர்ச்சி அடையும் பொழுது அது வந்து வெடித்து வெளியில் வரும். இது நடக்கிறதுக்கு 20 நிமிடம் ஆகும். கிட்டத்தட்ட 300 வைரஸ்கள் வந்து இந்த பாக்டீரியாவுக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபேஜஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம லைட்டிக் ஃபேஸ், ஏன்னா பாக்டீரியாவை அது கொல்லக்கூடியது. இது வந்து லைசோஜெனிக் சைக்கிள். இதில் வந்து இந்த பாக்டீரியாவினுடைய டிஎன்ஏவும் இந்த ஃபேஜ்னுடைய டிஎன்ஏவும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த லைசோஜெனிக் சைக்கிள் the phage DNA gets integrated in the host DNA and gets multiplied along with nucleic acid of the host. இது வந்து அதை வந்து அதனுடைய செயலை இழக்க வைக்காது. லைட்டிக்கில் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பெருக்கமடைதல லைட்டிக் ஸ்டேஜில் அதனுடைய செயலை இழக்க வைக்கிறது. ஆனால் இங்கே செயலை இழக்க வைக்காது. இரண்டும் சேர்ந்து ஒரு கூட்டு செயலை செய்கின்றன. நோ இண்டிபெண்டன்ட் வைரல் பார்ட்டிகிள் இஸ் ஃபார்ம்டு. தனியாக ஒரு வைரஸ் பார்ட்டிகிள் இங்கே ஃபார்ம் ஆகாது. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் நிறைய வைரஸ் தான் வெளியில் வரும். As soon as the phage injects its linear DNA into the host cell, it becomes circular or integrated with the bacterial chromosomes by recombination. ரெண்டும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடியது. The integrated phage DNA is called prophage. ரெண்டுமே இணைந்த பிறகு, ரெண்டுத்தினுடைய டிஎன்ஏவும் இணைந்த பிறகு கடைசியாக கிடைக்கும் அந்த அமைப்பின் பெயர் prophage. இந்த டயக்ராமில் நீங்கள் இதை கிளியராக பார்க்கலாம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக வரலாம்.
அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வைரஸ். வைரஸஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பார்ட்டிகல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து விரியான், இன்னொன்று வந்து விராய்டு, இன்னொன்று வந்து விருசாய்ட்ஸ், இன்னொன்று வந்து ப்ரியான்ஸ். இந்த 4ம் 3 மார்க் கொஸ்டினில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். விரியான்னா என்ன? இன் அன் இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிகல் விச் இஸ் நான் ரிப்ளிகேட்டிங் அவுட் சைட் ஆஃப் ஹோஸ்ட் செல். அது வெளியில் வந்துச்சுன்னா அதுக்கு ரிப்ளிகேட் பண்ணவே முடியாது, பெருக்கமடையவே முடியாது. What is viroid? Viroid na a circular molecule of ssRNA without the capsid. வெளியில் இருக்கிற உரை இருக்காது. And was discovered by T.O. Dyer. இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த இயர் 1971. இயரும் சேர்த்து படிக்கணும் நீங்கள். The RNA of viroid low molecular weightல இருக்கும். Viroids cause citrus exocotis and potato spindle tuber diseases in plants. 2 இடத்துல இந்த வந்து முக்கியமாக வந்து நோயை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. எலுமிச்சை தாவரங்கள்லையும் டியூபர், மண்ணுக்கடியில் இருக்கிற டியூபர் தாவரங்கள்லையும் பொட்டேட்டோ அந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் இது நோயை ஏற்படுத்தக்கூடியது இந்த விராய்டு. அடுத்தது விருசாய்டுனா என்ன? இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை J.W. Randless and co-workers in 1981. They are the small circular RNAs which are similar to viroids but they are always linked with larger molecules of the viral RNA. இதோட லிங்க் வந்து எதோட இருக்கும்னா RNA ஓட larger molecules ஓட இருக்கும். They are called virusoids. கடைசியாக பார்க்க போகிறது ப்ரியான்ஸ் were discovered by Stanley B. Brusiner in the year 1982. இது வந்து நீட் கொஸ்டினாக வந்தது ஒரு முறை. ப்ரியான்ஸ்னா என்ன, யார் கண்டுபிடிச்சான்னு. and are proteinaceous infectious particles. proteinaceous புரோட்டீன் அதில் இருக்கும், புரதச்சத்து இருக்கும். தே ஆர் த காசட்டிவ் ஏஜென்ட்ஸ் ஃபார் அபவுட் a dozen ஃபேட்டல் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் ஆஃப் த நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரியான்ஸ். எக்ஸாம்பிள் இதில் ஒரு நோயின் பெயர் வந்து மேட் கவ் டிசீஸ். அடுத்தது வைரஸ் டிசீஸஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். வைரஸ் வந்து வெறும் மனுஷனுக்கு மட்டும் நோயை ஏற்படுத்தாது, இது வந்து பிளான்ட்ஸு அனிமல்ஸுக்கும் நோயை ஏற்படுத்தக்கூடியது. இப்போது இங்கே படத்தில் வந்து நீங்கள் நல்லா பச்சையாக பார்க்கக்கூடியது என்னென்னா வைரல் டிசீசஸ் இந்த டொமேட்டோ பிளான்ட். அப்புறம் வந்து மனுஷனுக்கு வரக்கூடிய இந்த சிக்கன் பாக்ஸில் வந்து அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்குது, நிறைய கொப்பளங்கள் இருக்கும் இல்லையா, அதை பிளிஸ்டர்ஸ் லைக் பஸ்டியூல்ஸ்லாம் இந்த வைரல் டிசீஸ்னால வரும். திஸ் இஸ் த சிக்கன் பாக்ஸ். நவ் வாட் இஸ் சைனோஃபேஜ் அண்ட் வாட் இஸ் மைக்கோஃபேஜ்? சைனோனா அந்த ஆல்கேயெல்லாம் இது வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அதை வந்து அழிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்டிங் த க்ரீன் ஆல்கே அண்ட் ஆர் கால் சைனோஃபேஜஸ். அது வந்து இப்போ வந்து பூஞ்சைகளை தாக்கக்கூடியதாக இருந்தால் த வைரஸ் attacking the fungi are called mycophages. mycona பூஞ்சை, சைனோனா ப்ளூ கிரீன் ஆல்கே. அப்புறம் வைரல் டிசீசஸ் என்னெல்லாம் இருக்குது? பிளான்ட்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய டிசீஸ் என்ன, அனிமலுக்கு வரக்கூடிய டிசீசஸ் என்ன, ஹியூமனுக்கு வரக்கூடிய டிசீஸ் என்ன, இது அப்படியே வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்லாம் கேட்கலாம். இல்லைனா தனித்தனியாக எந்தெந்த பிளான்ட்டில் வரக்கூடிய 3 டிசீஸ் என்ன, அனிமலில் வரக்கூடிய ஏதாவது 3 டிசீஸ் சொல்லுங்கள், ஹியூமனுக்கு வரக்கூடிய டிசீசஸ் 3 ஏதாவது சொல்லுங்கன்னு கொஸ்டின் வரலாம். இப்போது பிளான்ட் டிசீசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொபேக்கோ மொசைக், டொபேக்கோ பிளான்ட்டில் வர்றது புகையிலையில். அடுத்தது காலிஃப்ளவரில் மொசைக் டிசீஸ் வரும். சுகர் கேன், நீங்கள் சுகர் கேனில் பார்க்கும்போது அங்கங்கே வந்து சிவப்பு கலரத்தில் இருக்கும், அது வந்து சுகர் கேன் மொசைக் டிசீஸ். பொட்டேட்டோவில் லீஃப் வந்து லீஃப் ரோல் ஆகிருக்கும், அது வந்து ஒரு வைரல் டிசீஸ் விச் இஸ் பொட்டேட்டோ லீஃப் ரோல். அடுத்தது பஞ்சி டாப் ஆஃப் பனானா. நீங்கள் வந்து ஒரு வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து கொத்தான இலைகள் இருந்தால் நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு, அது வந்து அந்த தாவரத்திற்கு ஒரு டிசீஸ். உடனே அதை எடுத்து நீங்கள் எரிச்சிடணும். அந்த தாவரம் மற்ற தாவரங்களுக்கு அந்த தோட்டம் ஃபுல்லாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த மாதிரி பஞ்சி டாப் ஆஃப் பனானா இஸ் அ வைரல் டிசீஸ். அண்ட் லீஃப் கார்ல் ஆஃப் பப்பாயா, பப்பாயில் வந்து இலை சுருண்டுக்கிட்டே வந்துச்சுன்னா அது ஒரு வைரல் டிசீஸ். அப்புறம் வந்து வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர், அந்த லேடிஸ் ஃபிங்கரில் வந்து அந்த வெயின் இருக்கிற இடத்துல எல்லாம் சுருட்டின்னு வரும், அது வந்து ஒரு வைரல் டிசீஸ். அப்புறம் ரைஸ் துங்க்ரோ டிசீஸ், நீங்கள் ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் இந்த துங்க்ரோ டிசீஸை பார்த்துருக்கீங்க, இது இஸ் அ வைரல் டிசீஸ். அடுத்தது குக்கும்பரில் வந்து மொசைக் டிசீஸ். அப்புறமா டொமேட்டோவில் வந்து மொசைக் டிசீஸ் வரும். இதெல்லாம் 10 புக்கில் வந்து 10 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 3 எழுத சொன்னால் உங்களுக்கு எழுத தெரியணும். அப்புறம் அனிமல் டிசீசஸ்லாம் என்ன, மாடு அந்த மாதிரி வரும்போது கால்நடைகளுக்கு வரக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில். அடுத்தது டாகுக்கு வரக்கூடிய ரேபிஸ். அப்புறம் என்சிஃபிலோமைலிட்டிஸ் ஆஃப் ஹார்ஸ். இதெல்லாம் வந்து அனிமலுக்கு வரக்கூடிய வைரல் டிசீசஸ். உங்களுக்கு காமனாக தெரியும் மேனுக்கு என்னெல்லாம் டிசீஸ் வரணும். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரக்கூடியது எப்பயும் வரக்கூடிய காமன் கோல்டு. இப்போ நம்ம கொரோனா கூட ஒரு வைரல் டிசீஸ் தான். அடுத்தது ஹெப்பாட்டிட்டிஸ் பி, கேன்சர் வந்து ஒரு வைரல் டிசீஸ். சார்ஸ் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் இருக்கு இல்லையா, சார்ஸ், அதுவும் ஒரு வைரல் டிசீஸ். எய்ட்ஸ் அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இஸ் அ வைரல் டிசீஸ். அண்டு யூனோ ஆல்ரெடி வி டோல் டாக்கு வரக்கூடிய ரேபிஸ் வந்து மனுஷனுக்கும் பரவும், அதனால் ரேபிஸ் காஸ்ட் பை அ வைரஸ். அப்புறம் மம்ஸு, அடுத்தது போலியோ,
சிக்கன் குனியா, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு வரக்கூடிய வைரல் டிசீசஸ். நல்லா இந்த டேப்லேஷன் நல்லா படிச்சுக்கோங்க, இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு 2 மார்க்காவோ அல்லது 3 மார்க்காவோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.